அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோல் லேண்ட் எபிசோட் 3 நம்ம பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிச்சிருப்போம் அப்படின்னா, இந்த தாத்தா போயிட்டு நம்ம ஹீரோட அப்பா வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார் இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். ஸோ இவர் வந்து சொல்கிறாரு, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவனை வந்து ஒழுங்காக ஸ்கூலுக்கு அமுச்சு விடு, அவன் அங்கே போய் ட்ரைனிங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு ப்ளூ சில்வர் பிளான்ட்டு, நீ என்ன தான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுப்ப, அப்படி அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் என்ன தான் மாறும், அதெல்லாம் அவனுக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறாரு. அந்த தாத்தா வந்து கத்துறாரு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, கத்தாத எனக்கு காது கேட்குது, நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, நீ கிளம்பி போ அப்படிங்கிறாரு. அந்த தாத்தாவும் கோவமா அங்கேருந்து கிளம்பி போயிடறாருப்பா. அதுக்கப்புறமா இவர் வந்து கேட்குறாரு அந்த பையன் கிட்ட, என்னடா உனக்கு வந்து வருத்தமா, உனக்கு வந்து சோல் மாஸ்டராக ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த பையன் சொல்கிறான், இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்து எது சொன்னாலும் என் நல்லதுக்கு தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் சொல்கிறதே நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னத்தை சோல் மாஸ்டராக இருந்து என்ன பண்ணுறது, ஸ்ட்ராங்கஸ்ட் சோல் மாஸ்டரில் கூட ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அது யார் தெரியுமா, வேறு யாரை பற்றியும் இல்லை, அவரை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவருடைய பேரை கேட்டாலே எல்லாருமே அலறுவானுங்க. ஆனால் இப்போ இவர் எங்கே இருக்காருன்றது யாருக்குமே தெரியவே தெரியாது. அதெல்லாம் நம்ம போக பார்ப்போம். இப்போ என்னன்னா இவர் சொல்கிறாரு, சரிடா உன்னோட ப்ளூ பிளான்ட்டை காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஞாபகம்லாம் வருது. ஏன்னா இந்த ப்ளூ பிளான்ட் அப்படிங்கிறது இவங்க அம்மா இருக்காங்களே, இந்த பையனுடைய அம்மா, அவங்களுடைய பவர். அதுக்கப்புறமா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அப்போது இந்த பையன் சொல்கிறான், அப்பா எனக்கு வந்து இன்னொரு சோல் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தியல் மாதிரி இருக்கும். அதாவது இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் சோல்னால் இதுதான். இந்த ஹேமர் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுத்தியன் ஹேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேமரை பார்த்தாலே பல பேர் வந்து அரண்டு போயிடுவாங்க. இப்போ இவங்க அப்பா கூட வெளில ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு பயங்கர ஆச்சரியம். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அதாவது ஒரு லேடியை ஒருத்தங்க காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோட அம்மா தான் போல தெரியுது. அவங்களுக்கு இந்த ப்ளூ சில்வர் பிளான்ட்டோடைய பவர் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பவர் வந்து மொத்தமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்கள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. இவங்க அப்பா வந்து, அதாவது இவர் நம்ம ஹீரோடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்கிறாரு. ஸோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஆயிருக்கு. அவங்க அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய ஆபத்து ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த காரணத்துக்காக தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோல் மாஸ்டர் பிரச்சனையே நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு ஒதுங்கி வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த கதைலாம் என்ன அப்படிங்கிறத நமக்கு ஃபியூச்சரில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம அப்போ பார்த்துக்கலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த பையனை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இந்த அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் திட்டுன்னு திட்டினா, இப்போ நான் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கான், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் சொல்கிறத நல்லா கவனத்தில் வச்சுக்கோ, நீ ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த ஒரு ப்ளூ பிளான்ட்டை உன்னோட சுத்தியலை வச்சு நீ பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் அவங்க அப்பா கிட்ட, ஓகேப்பா நான் வந்து உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இவங்க வந்து பட்டறை தானே வச்சுருக்காங்க. இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டறையில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ அவங்க அப்பா பார்க்குறாரு, டே இப்படியெல்லாம் வேலை செஞ்சால் வேலைக்கு ஆகாது, நீ ஓரம் வா, நான் உனக்கு எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன் அப்படிங்கிறாரு. இவரோட டெக்னிக்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கும் வந்து அந்த மார்ஷல் சோல் பவர் இருக்குது. இவரோட பவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேமர் தான். ஸோ இந்த ஹேமர் தான் வந்து உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பவர். ஸோ அந்த ஹேமர் ஸ்கில்லை இவர் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த இடத்துல பட்டறையில் யூஸ் பண்ணுறாரு. அந்த டெக்னிக்ஸை தான் இந்த பையனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவனை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறான். ஸோ இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இவன் அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்காக சம்மதிக்கிறாரு. இந்த பையன் கேட்குறான், என்னப்பா நீ வேணான்னு சொன்ன, இப்போ போன்னு சொல்கிறியா அப்படின்னோடனே, சரி இப்போ என்ன போறியா இல்லையா, நீ தானே போகணுன்னு முடிவு பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், இல்லை நான் போயிட்டா உனக்கு யாரும் சமைச்சு கொடுக்குறது அப்படிங்கிறான். டேய் நீ இல்லைன்னா எனக்கு சமைக்கவே தெரியாதா, ஒழுங்கு மரியாதை கிளம்பி போடா அப்படிங்கிறாரு. ஏன்னா நீ வந்து உன்னுடைய பாதையை சூஸ் பண்ணிவிட்ட, நீ தொடர்ந்து அதில் பயணம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு, நான் சொல்ல போகிற விஷயங்களை நல்லா கவனிச்சுக்கோ அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நான் வந்து இந்த பட்டறையில் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பட்டறையில் வேலைக்கு சேரு, அதில் வரக்கூடிய காசை வச்சு நீ படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேப்பா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், நீ வந்து எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிறாரு. என்னப்பா அப்படின்னோடனே, நீ ப்ராமிஸ் பண்ணு, நீ வந்து ஒரு ஆஸ் அ மேனாக உன்னோட ப்ராமிஸை நீ மீறவே கூடாது அப்படிங்கிறாரு. சரிப்பா கண்டிப்பாக நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, உனக்கு வந்து அந்த ட்வின் மார்ஷல் சோல் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த ஹேமரை நீ யாருக்கிட்டையும் காட்டவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா கண்டிப்பாக நான் காட்ட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சோல் ரிங் ஆட் பண்ணுற விஷயத்தில் அந்த ஹேமரில் மட்டும் எந்த ஒரு சோல் ரிங்கும் நீ ஆட் பண்ணாதே அப்படிங்கிறாரு. ஏன்னா இவனுக்கு வந்து ட்வின் சோல் இருக்கிறதுனால சும்மா இஷ்டத்துக்கு சோல் ரிங் எடுத்து நம்ம ஆட் பண்ணிட முடியாது. அப்படி பண்ணால் இவனுக்கு தான் வந்து பிரச்சனையாகும். அது எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் பவரை நீ எங்கே வேணால் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கோ, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஹேமரோட பவரை உன் உயிருக்கு ஆபத்து வந்தால் மட்டும்தான் நீ பயன்படுத்தணும், அது வரைக்கும் நீ இதை யூஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு.
ஓகேப்பா நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா அடுத்த நாள் இவன் என்ன பண்ணுறான்னா, கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பாவுக்கு சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு தரையில் வந்து எழுதி வச்சுட்டு போகிறான். இந்த மாதிரி உங்களுக்கு சமைச்சு வச்சுருங்கப்பா, நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு பையன் கிளம்பி போகிறான் அந்த தாத்தா கூட. ஸோ இவங்க அப்படியே கால்நடையாக நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக அந்த ஒரு ஊருக்கு போய் ரீச் ஆகுறாங்க. வழியெல்லாம் கேட்டு போய்கிட்டே இருக்காங்கப்பா. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் முடியுது. நம்ம வந்து அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.